Save Sri Lankan cricket. கிரிக்கெட்டை அழிவு பாதைக்கு இட்டு செல்லும் ஒரு சில கும்பல்கள் காரணமாகவே இலங்கை கிரிக்கெட் அதாள பாதாளத்திற்கு செல்வதாக நாம் இன்று நேற்று கூறவில்லை. கிரிக்கெட் என்பது எமது நாட்டை உலகறிய செய்த மிக சிறந்த நாமமாகும். அது இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தமானது. அத்துடன் எமது நாட்டின் பொருளாதாரத்துடன் மிக நெருக்கமாக பிணைக்கப்பட்ட ஒரு பகுதியாகும். கிரிக்கெட் காரணமாக சுற்றுலா சொர்க்கப்புரியான இலங்கைக்கு சர்வதேச ரீதியில் ஒரு பாரிய மதிப்பு இயல்பாகவே கிடைத்தது. இந்த நாட்டு மக்களின் கிரிக்கெட் விளையாட்டை வைத்து அதிகாரிகள் எப்போதும் விளையாடிக்கொண்டே இருந்தனர். இந்த முறையாவது அது மாறும் என்று நினைத்தாலும் அது நடக்கவில்லை. கடந்த காலங்களில் எமது கிரிக்கெட் மிகவும் கசப்பான ஒரு காலப்பகுதியையே எதிர்கொண்டது. இந்த கிரிக்கெட் கும்பல் பயிற்சியாளர்களை மாற்றுவதன் மூலம் அதனை மறைக்க முயற்சிக்கின்றது. இதற்கமைய எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் வீரர் கெரி கேஸ்டன் இலங்கை அணியை பயிற்றுவிக்க உள்ளார். கெரி கேஸ்டன் 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு ஒரு தேசிய அணியை 2024ஆம் ஆண்டிலேயே பயிற்றுவித்துள்ளார். பாகிஸ்தான் அணியை அவர் 6 மாத காலத்திற்கு மாத்திரம் பயிற்றுவித்திருந்தார். பயிற்சியாளர்களை மாற்றுவதன் மூலம் மாத்திரம் ஒரு விளையாட்டை முன்னேற்ற முடியும் என்று இந்த அதிகாரிகள் நினைக்கின்றார்கள் என்றால் 2024ஆம் ஆண்டிலிருந்து மட்டும் பல்வேறு தொடர்களுக்காக நாம் வாடகைக்கு அமர்த்திய பயிற்றுவிப்பாளர்களின் எண்ணிக்கை 8 ஆகும். 2 வருடங்களுக்குள் இலங்கை கிரிக்கெட் அதிகாரிகள் இவ்வாறு 8 பயிற்றுவிப்பாளர்களை போட்டித் தொடர்களுக்கிடையில் வாடகைக்கு அமர்த்தியுள்ளனர். வீரர்களை பயிற்றுவித்த, அவர்களை பராமரித்த மற்றும் அவர்களை பற்றி நன்கு புரிந்து கொண்ட உள்நாட்டு பயிற்றுவிப்பாளர்கள் கட்டமைப்பிற்குள் இருக்கும் போதே இவ்வாறான விடயங்கள் நடந்தேறின. இலங்கை கிரிக்கெட்டிற்காக கிடைக்கும் டொலர்களை இந்த கும்பல் எவ்வாறு கையாண்டது என்பதை கோப் குழு விசாரணைகளில் நாங்கள் தெளிவாக கண்டோம். இலங்கை கிரிக்கெட்டிற்கு வரும் டொலர்களை தமது சொத்து என்றே இவர்கள் நினைத்துக் கொண்டுள்ளனர். இந்த கும்பல் தமது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளவே செயற்பட்டார்களே ஒழிய கிரிக்கெட் விளையாட்டை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்பதற்கு கடந்த காலங்களில் எமது கிரிக்கெட்டிற்கு நேர்ந்த கதியை விட வேறு சாட்சிகள் தேவையா? எவ்வித விசாரணையுமின்றி நாட்டின் விளையாட்டுத்துறைக்கு கிடைத்த பணத்திற்கு என்ன நடந்தது என்பது கோப் குழு அறிக்கைகள் மற்றும் கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகளை பார்க்கும் போது தெளிவாக தெரிகின்றது. எமக்கு நினைவிருக்கின்றது, 2018ஆம் ஆண்டில் இலங்கை கிரிக்கெட்டின் ஒளிபரப்பு உரிமைக்காக கிடைக்கவிருந்த 1,87,84.75 அமெரிக்க டாலர் வெளிநாட்டு வங்கிக் கணக்கொன்றிற்கு சென்றிருந்தது. பின்னர் மேலும் 4,36,541 அமெரிக்க டாலர்களை மற்றொரு கணக்கிற்கு அனுப்ப முயற்சி செய்தமையும் அம்பலமானது. இவை நாட்டின் கிரிக்கெட்டின் மேம்பாட்டிற்காக கிடைத்த பணம். கோப் குழுவிலும் கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகளிலும் வெளிப்படுத்தப்பட்ட இந்த நிதி முறைகேடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க அவராலும் முடியாமல் போனது. அவ்வாறு நடவடிக்கை எடுக்க முயன்ற ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் தனது பதவியை இழந்து வீட்டிற்கு செல்ல வேண்டி ஏற்பட்டது. அதிகாரிகளின் தொலைநோக்கற்ற செயற்பாடுகளால் ஹம்பந்தோட்டை சூரியவிவ மைதானத்திற்கு போட்டியை பார்வையிட சென்ற கிரிக்கெட்டை நேசிக்கும் ரசிகர்கள் அடிவாங்கவும் நேரிட்டதென்பது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? இது குறித்து ஊடகவியலாளர் சந்திப்புகளில் நாங்கள் கேள்வி எழுப்பிய போது அதிகாரிகள் எம்மை அச்சுறுத்தினார்கள். அது மட்டுமன்றி எமக்கு எதிராக வழக்குகளையும் தாக்கல் செய்தனர். எந்தவொரு திட்டமும் இன்றி அதிகாரத்தை பெறுவதற்காக மாத்திரம் பிரிந்து செயற்பட்டு அதிகாரத்தை பெற்ற பின்னர் கைகோர்த்து கொள்ளும் இந்த கிரிக்கெட் நண்பர்கள் கூட்டு எமது கிரிக்கெட்டிற்கு இழைத்த துரோகம் இப்போது நம் அனைவருக்கும் தெரிகிறது. கடந்த ஒரு தசாப்தத்திற்கு மேலாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை நடத்தும் எந்த ஒரு தொடரிலும் ஒரு காலிறுதி போட்டிக்கு கூட எமது அணியால் முன்னேற முடியாமல் போனது. ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக அதிகார போதையில் எமது கிரிக்கெட்டை அழித்து வரும் இந்த கும்பலிடமிருந்து கிரிக்கெட்டை பாதுகாப்பது எப்போது? இது இன்றும் எமக்கு முன்னுள்ள ஒரு கேள்வியாகும். Save Sri Lankan cricket.